பகவத்கீதையை நம்ம 2 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஒண்ணு மனோ இயல் நூல். இன்னைக்கு சைக்காலஜின்னு சொல்லி நம்ம வெஸ்டர்ன் சைக்காலஜியை நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெஸ்டர்ன் சைக்காலஜி சொல்லப்போனா ஒரு கம்ப்ளீட் அனலைஸ்மெண்ட் கிடையாது. வெஸ்டர்ன் சைக்காலஜி ஒரு மனிதனுடைய மனதை முழுமையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. மேலோட்டமா காம குரோத லோபம் இந்த 3 ஆஸ்பெக்ட்ல தான் திங்க் பண்ணியிருக்கிறாங்க. நீட்ஸே ஆகட்டும், ரசல் ஆகட்டும், இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் சைக்காலஜி. இவங்க எல்லாமே இவங்களுடைய திங்கிங் வெறும் க்ரீமி லேயர்ல தான் இருக்கே தவிர ஆழமா கிடையாது. பட் பகவத்கீதை ஒரு ஆழமான மனோயியல் நூல். நீங்க பகவத்கீதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரவே வராது. பகவத்கீதையை தரோவா படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால சரியான சொல்யூஷன் கொடுக்க முடியும். வெஸ்டர்ன் சைக்காலஜியில் உட்கார வச்சு சிட்டிங்னு சொல்லிட்டு பணம் ஈட்டுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பட் பகவத்கீதை படிச்சவங்க யாரும் பணம் ஈட்டுறதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்வது அல்லாது வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் நல்லா இருக்குங்கிற நோக்கத்துல தான் கீதை படிச்சவங்க விஷயத்த சொல்லுவாங்களே தவிர பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக பண்ண மாட்டாங்க.